சீகோன். அப்பொழுது இஸ்ரவேலர் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி, உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். நாங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லையை கடந்து போகும் மட்டும் ராஜபாதையில் நடந்து போவோம் என்று சொல்லச் சொன்னார்கள். சீகோன் தன் எல்லை வழியாய் கடந்து போக இஸ்ரவேலுக்கு உத்தரவு கொடாமல் தன் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலருக்கு விரோதமாக வனாந்திரத்திலே புறப்பட்டு யாகாசுக்கு வந்து இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினான். இஸ்ரவேலர் அவனை பட்டய கருக்கினால் வெட்டி அர்னோன் தொடங்கி அம்மோன் புத்திரரின் தேசத்தை சார்ந்த யாப்போக்கு வரைக்கும் உள்ள அவனுடைய தேசத்தை கட்டிக்கொண்டார்கள். அம்மோன் புத்திரரின் எல்லை அரணிப்பானதாயிருந்தது. இஸ்ரவேலர் அந்த பட்டணங்கள் யாவையும் பிடித்து எஸ்போனிலும் அதை சார்ந்த எல்லா கிராமங்களிலும் எமோரியருடைய எல்லா பட்டணங்களிலும் குடியிருந்தார்கள். எஸ்போனானது எமோரியரின் ராஜாவாகிய சீகோனின் பட்டணமாயிருந்தது. அவன் மோவாபியரின் முந்தின ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அர்னோன் வரைக்கும் இருந்த அவன் தேசத்தை எல்லாம் அவன் கையிலிருந்து பறித்துக் கொண்டான். அதனாலே கவி கட்டுகிறவர்கள், எஸ்போனுக்கு வாருங்கள், சீகோனின் பட்டணம் ஸ்திரமாய் கட்டப்படுவதாக. எஸ்போனிலிருந்து அக்கினியும் சீகோனுடைய பட்டணத்திலிருந்து ஜுவாலையும் புறப்பட்டு மோவாபுடைய ஆர் என்னும் ஊரையும் அர்னோனுடைய மேடுகளில் உள்ள ஆண்டவமார்களையும் பட்சித்தது. ஐயோ மோவாபே, கோமோஷ் தேவனின் ஜனமே, நீ நாசமானாய். தப்பி ஓடின தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு சிறைகளாக ஒப்புக் கொடுத்தான். அவர்களை எய்து போட்டோம். எஸ்போன் பட்டணம் தீபோன் ஊர் வரைக்கும் நாசமாயிற்று. மேதேவாவுக்கு சமீபமான நோப்பா பட்டண பரியந்தம் அவர்களை பாழாக்கினோம் என்று பாடினார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு சீகோன், ஓக் ஆகியோர் மீதும் ஜெயம் கிடைக்கிறது. இது சம்பந்தமான விவரங்கள் இந்த வசன பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்புகிறார்கள். அவர்கள் மூலமாக சீகோனுக்கு சமாதான செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு சீகோனிடத்திலிருந்து சமாதானமான பிரதியுத்தரம் வரவில்லை. இஸ்ரவேலர் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி, உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். நாங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லையை கடந்து போகும் மட்டும் ராஜபாதையில் நடந்து போவோம் என்று சொல்லச் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலர் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்புகிறார்கள். அவனுடைய தேசத்தின் வழியாக கடந்து போவதற்கு அனுமதி கேட்கிறார்கள். ஆனால் சீகோனோ தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். அவன் தன் எல்லை வழியாக கடந்து போக இஸ்ரவேல் புத்திரருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. சீகோன் ஏதோமியரை பற்றியும் மோவாபியரை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கலாம். இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர்கள் பாதை கொடுக்க மறுத்தபோது இஸ்ரவேலர்கள் அவர்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக வேறு பாதை வழியாய் விலகிச் சென்றார்கள். அவர்கள் அதுபோலவே தனக்கும் செய்வார்கள், தன்னுடைய தேசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று நினைத்து சீகோன் தன் ஜனங்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலருக்கு விரோதமாக வருகிறான். ஆனால் இந்த முறை சீகோனோடு யுத்தம் பண்ண கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அனுமதிக்கிறார். இஸ்ரவேலர்கள் சீகோனையும் அவனுடைய சேனையையும் ஜெயிக்கிறார்கள். சீகோன் தன் எல்லை வழியாய் கடந்து போக இஸ்ரவேலுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. அவன் தன் ஜனங்கள் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலருக்கு விரோதமாக வனாந்திரத்திலே புறப்பட்டு யாகாசுக்கு வந்து இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணுகிறான். இந்த யுத்தத்தில் சீகோனுக்கு தோல்வி உண்டாயிற்று. இஸ்ரவேலர் சீகோனை பட்டய கருக்கினால் வெட்டுகிறார்கள். அவர்கள் அர்னோன் தொடங்கி அம்மோன் புத்திரரின் தேசத்தை சார்ந்த யாப்போக்கு வரைக்கும் உள்ள அவனுடைய தேசத்தை கட்டிக்கொள்கிறார்கள். அம்மோன் புத்திரரின் எல்லை அரணிப்பானதாய் இருக்கிறது. சீகோனின் தேசம் மலைப்பகுதி முழுவதையும் யோர்தானின் கிழக்கு பகுதியில் உள்ள சமனான பகுதி முழுவதையும் கொண்டிருக்கிறது. வடக்கில் யாப்போக்கு நதியும் தெற்கில் அர்னோன் நதியும் அதன் எல்லையாய் இருக்கிறது. சீகோன் மோவாபிடமிருந்து இந்த தேசத்தை பெற்றிருந்தான். எஸ்போன் சீகோனின் தலைநகரம். யோர்தான் நதி சவக்கடலில் கலக்கும் இடத்தில் இந்த பட்டணம் அமைந்திருக்கிறது.
இஸ்ரவேலர் அந்த பட்டணங்கள் யாவையும் பிடித்து எஸ்போனிலும் அதை சார்ந்த எல்லா கிராமங்களிலும் எமோரியருடைய எல்லா பட்டணங்களிலும் குடியிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சீகோனை பட்டய கருக்கினால் வெட்டியதையும் அவனுடைய தேசத்தை கட்டிக்கொண்டதையும் வேத பண்டிதர்கள் நியாயப்படுத்துகிறார்கள். எமோரியரே இஸ்ரவேல் புத்திரருக்கு கோபத்தை உண்டு பண்ணினவர்கள். அவர்களே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண முதலாவதாக புறப்பட்டு வந்தவர்கள். இஸ்ரவேல் புத்திரர் எமோரியருடைய தேசத்தை கட்டிக்கொண்டாலும் இந்த தேசம் ஆரம்பத்திலே மோவாபியருக்கு உரியதாய் இருந்தது. எஸ்போனானது எமோரியரின் ராஜாவாகிய சீகோனின் பட்டணமாய் இருந்தது. அவன் மோவாபியரின் முந்தின ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அர்னோன் வரைக்கும் இருந்த அவன் தேசத்தை எல்லாம் அவன் கையில் இருந்து பறித்து கொண்டான். மோவாப் தேசம் இஸ்ரவேல் புத்திரருக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தேசத்தை இஸ்ரவேல் புத்திரர் கட்டிக்கொள்வதற்கு முன்பாக எமோரியரின் ராஜா அந்த தேசத்தை மோவாபியரிடமிருந்து பறித்து கொண்டான். இஸ்ரவேல் புத்திரர் மோவாபியரின் கையில் இருந்து மோவாபியரின் தேசத்தை கட்டிக்கொள்ளும் வரையிலும் அந்த தேசம் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனின் பாதுகாப்பில் இருக்கிறது. இப்போது இஸ்ரவேல் புத்திரர் மோவாபியரின் தேசத்தை சீகோனிடமிருந்து கட்டிக்கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சீகோனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அர்னோன் தொடங்கி அம்மோன் புத்திரரின் தேசத்தை சார்ந்த யாப்போக்கு வரைக்கும் உள்ள அவனுடைய தேசத்தை கட்டிக்கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் இவ்வளவு விஸ்தாரமான தேசத்தை ஏன் கட்டிக்கொண்டார்கள் என்பதற்கான காரணம் தெரியவில்லை. தேவனுடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக ஒவ்வொரு காரியமும் நடைபெறுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கட்டிக்கொண்டது எமோரியரின் தேசம் அல்ல என்றும் அந்த தேசம் மோவாபியரின் தேசம் என்றும் மோவாபியரின் தேசத்தை எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் அவர்களிடத்திலிருந்து பறித்து கொண்டான் என்றும் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதாரமாக இஸ்ரவேல் தேசத்தில் இந்த சம்பவம் பற்றி நாட்டுப்புற பாடல்களும் பாடப்படுகிறது. இதனாலே கவி கட்டுகிறவர்கள் எஸ்போனுக்கு வாருங்கள், சீகோனின் பட்டணம் ஸ்திரமாய் கட்டப்படுவதாக. எஸ்போனிலிருந்து அக்கினியும் சீகோனுடைய பட்டணத்திலிருந்து ஜுவாலையும் புறப்பட்டு மோவாபுடைய ஆர் என்னும் ஊரையும் அர்னோனுடைய மேடுகளில் உள்ள ஆண்டவமார்களையும் பட்சித்தது என்றும், ஐயோ மோவாபே, கோமேஷ் தேவனின் ஜனமே, நீ நாசமானாய். தப்பி ஓடின தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு சிறைகளாக ஒப்பு கொடுத்தான். அவர்களை எய்து போட்டோம். எஸ்போன் பட்டணம் தீபோன் ஊர் வரைக்கும் நாசமாயிற்று. மேதேபாவுக்கு சமீபமான நோப்பா பட்டண பரியந்தம் அவர்களை பாழாக்கினோம் என்றும் பாடுகிறார்கள். சீகோனுடைய பட்டணத்திலிருந்து ஜுவாலையும் புறப்பட்டது என்னும் வாக்கியம் சீகோன் மோவாபை ஜெயித்ததை குறிப்பிடுகிறது. கோமோஷ் மோவாபியரின் தேசிய தெய்வம். இந்த தெய்வம் மோவாபியரை பாதுகாக்காமல் அவர்களை விரோதிகளின் கைகளில் ஒப்பு கொடுத்து விடுகிறது. அவர்களை எய்து போட்டோம் என்பது இஸ்ரவேல் புத்திரர் சீகோனை ஜெயித்ததை குறிப்பிடுகிறது. சீகோன் வல்லமையுள்ள தேசம். இஸ்ரவேல் புத்திரர் இவர்களை ஜெயித்ததினால் சுற்றிலும் உள்ள எல்லா தேசத்தாரும் இதை கேள்விப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இஸ்ரவேலின் தேவனுக்கும் எதிராக எழும்பவில்லை. இந்த பாடலில் ஒரு சில பட்டணங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவை சீகோனின் பட்டணங்கள் என்று சொல்லப்பட்டாலும் ஆரம்பத்தில் இவை மோவாபியரின் பட்டணங்களாகவே இருந்தது. சீகோன் இந்த பட்டணங்களை மோவாபியரின் கையில் இருந்து பறித்து கொண்டான். சீகோனுக்கும் மோவாபியருக்கும் யுத்தம் நடைபெற்ற போது மோவாபியர் முற்றிலுமாய் நாசமானார்கள். கேமோஷ் என்பது மோவாபியரின் தெய்வம். எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் கோமேஷையும் அழித்து போட்டான். கோமோஷ் ஒரு விக்கிரகம். சீகோனின் கையில் இருந்து மோவாபியரை பாதுகாக்க கேமோஷால் முடியவில்லை. அந்த விக்கிரகத்திற்கு வல்லமை இல்லை.